அதுலயும் எப்படிப்பட்ட அற்ப குற்றச்சாட்டை எல்லாருமே வச்சாங்க அப்படின்னா 16 நாள் காரியத்துக்கு ஒரு அனுதாபம் தெரிவிக்க டைம் இல்லை, ஒரு மெழுகுத்தேத்த டைம் இல்லை, ஆனால் ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. ஆயுத பூஜையெல்லாம் அங்கே கொண்டாடப்படவே இல்லை. இவங்களா அதை மேக் பண்ணி ஒரு சிஜியை போட்டு அந்த ஃபோட்டோஸை ரெடி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே விஜயோட அந்த கேரவனை சுற்றி யாருமே ஏறக்கூடாதுன்னு சொல்லி முள்கம்பி போட்டாங்கன்னு சொல்லி சுத்து முள்கம்பி இருக்கிற மாதிரிலாம் ஒரு ஏஐ டெக்னாலஜியில் ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணாங்க. அது முழுக்க பரப்பப்பட்ட வதந்தி, திட்டமிட்டு செய்த சதி. இது போலதான் விஜயை சுற்றி நிறைய சதிகள் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ விஜய் உண்மையிலே தவறு செஞ்சால் நம்ம அதை குற்றம் சாட்டலாம், எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் அவர் மேலே நம்ம குற்றம் சாட்டலாம். ஆனால் இப்படி எதுவுமே நடக்கலை. அந்த குடும்பத்தோட துயரத்தில் இறுதி வரை அவர் பங்கெடுத்து கொண்டே தான் இருக்கிறார். இனியும் நான் பங்கெடுப்பேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. குஷியானந்தெல்லாம் மறைஞ்சிட்டாரு, தாவேக்கவினருக்கு அரசியல் எதிர்கொள்ள தைரியமே இல்லை, திராணி இல்லை அப்படின்னு சொல்லாம தான் மதியழகன்ற ஒருத்தரை கைது பண்ணாங்களா, ஏற்கனவே இன்னொருத்தரையும் கைது பண்ணியிருக்காங்க. இப்போ திண்டுக்கல் மாவட்ட செயலர் கைது பண்ணி இப்போதான் ஜாமீன் வாங்கியிருக்காரு. அவங்க எல்லாத்துக்கும் களத்தில் தயாராக தான் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு திமுக பற்றி தெரிஞ்சதோ இல்லையோ, ஆனால் இந்த கரூர் வழக்குக்கு அப்புறம் உறுதியான முறையில் திமுக பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும்.